ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பார்பி ப்ளே தமிழ் சேனல். இதுதான் லக்ஷாவோட வீடு. ராகுல், லக்ஷா, ரோஜா எல்லாருமே இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. யாருமே இன்னும் எந்திரிக்கல. என்னங்க, இன்னைக்கு ரோஜாவும் எங்கள் அம்மாவும் ஊருக்கு போகிறாங்க, மறந்துட்டிங்களா? நீங்கள் ரோஜாவுக்கு போய் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொன்னீங்கல்ல, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடுங்க. அட ஆமா, மறந்தே போயிட்டேன் மீனா. சரி, நான் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாம் ரெடியாக சொல்ல, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க, லேட் பண்ணிடாதீங்க. சரி மீனா, சீக்கிரம் வந்துடுறேன். எதுக்கு மீனா கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா இரு மீனா. அதில் போய் என்ன இருக்குமா? ரோஜா அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஊரில் விளையாடட்டும். சரிம்மா, ரோஜா எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டோம். அப்புறம் நான் மத்தியானமாக ஊருக்கு கிளம்புறேன். சரிம்மா, நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு போங்க, இல்லைன்னா எடுத்துக்கிட்டு போங்க. சரி, நான் ரோஜாவும் லக்ஷாவும் எழுப்புறேன். ரோஜா, லக்ஷா 2 பேரும் எந்திரிங்க. அம்மா, ஒரு 5 நிமிஷம்மா, ரொம்ப தூக்கமா வருது, நானே எந்திரிச்சிடுறேம்மா. ரொம்ப தூக்கமா இருக்கு, கண்ணே முழிக்க முடியல. ஆமா ரோஜா, எனக்கும் அப்படிதான் இருக்கு, கண்ணே முழிக்க முடியல. நேத்து நைட்டு கதை பேசிக்கிட்டே லேட்டா தூங்கணும்ல, அதுக்குதான் 2 பேருக்கும் அப்படியே இருக்கு. சரி வா லக்ஷா, நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு விளையாடலாம். சரி ரோஜா, நானும் வரேன். நம்ம சீக்கிரம் என்ன விளையாடுறதுன்னு யோசிக்கலாம். ஆண்டி, தோசை ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, என் வயிறே ஃபுல்லா இருக்கு. ஆமாம்மா, எனக்கும் தான் தோசை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இன்னும் 2 தோசை சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 பேரும் போதும்னு சொல்லிட்டீங்க. என்னது, இன்னும் 2 தோசையா? எங்கனால சாப்பிட முடியாதுப்பா. சரி ரோஜா, சாப்பிட்டாச்சா? இப்போ நம்ம பேக் எல்லாம் எடுத்து வைக்கலாம். மத்தியானம் ஊருக்கு கிளம்பணும், நினப்பு இருக்குதா? என்ன பாட்டி சொல்றீங்க? இன்னைக்கேவா நம்ம ஊருக்கு போகணும்? அதெல்லாம் முடியாது பாட்டி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க. ரோஜாவும் இன்னும் 2 நாள் எங்க கூட விளையாண்டுட்டு வரட்டும், ப்ளீஸ் பாட்டி. இல்லை லக்ஷா, ரோஜாவோட அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கே ரோஜாவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அடுத்த மாதம் எப்பயாவது லீவ் இருந்தால் நான் அவளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் முடியாது பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்துட்டு போங்க, நாளைக்கு கிளம்புங்க ப்ளீஸ். ஆமா பாட்டி, இன்னைக்கு ஒரு நாளாவது இருந்துட்டு போலாமே. இல்லை ரோஜா, நம்ம ஊருக்கு வந்து 3 நாள் ஆச்சு. உங்கள் அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகலாம், அப்புறம் அடுத்த மாசத்துல வரலாம், சரியா? சரி பாட்டி, இன்னைக்கே கிளம்பலாம். அம்மா, நீங்களாச்சும் சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரோஜா இருந்துட்டு போகட்டும். இல்லை லக்ஷயா, ரோஜா வந்து 3 நாள் ஆச்சு. அவங்க அம்மா வேற ஃபோன் பண்ணிட்டாங்க. ரோஜா போயிட்டு வரட்டும், நம்ம இன்னொரு நாள் ஊருக்கு போகலாம், சரியா? சரிம்மா, ரோஜா மத்தியானம் தானே ஊருக்கு போறா, அது வரைக்கும் நாங்க விளையாடுறோம். வா ரோஜா, நம்ம அது வரைக்கும் விளையாண்டுட்டு இருக்கலாம். ராகுல், ராகுல் வா, சீக்கிரம் எந்திரி. ரோஜா இன்னைக்கு ஊருக்கு போறா, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் அது வரைக்கும். என்னது, ரோஜா ஊருக்கு போதா? ரோஜா, நீ ஊருக்கு போவாத, இங்கே இரு, நம்ம எல்லாரும் இங்கே விளையாடலாம். ராகுல், நான் அடுத்த மாசம் வந்துடுறேன், அது வரைக்கும் நம்ம இப்ப விளையாடலாம், வா. என்ன இது, லக்ஷாவோட அப்பா gift வாங்கிட்டு வரேன்னு ஒன்றுமே கொண்டு வரலையே. கிஃப்ட் எல்லாம் ஸ்கூட்டரில் பத்தாம ட்ரக்கில் வந்துகிட்டு இருக்கு. என்ன இது, ட்ரக் இன்னும் வரல? என் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்தது. சரி, இறங்கி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்ப ட்ரக் வந்துரும்னு நினைக்கிறேன். ட்ரக் வர சத்தம் கேக்குது, இங்கேயே இறக்கி வச்சிட சொல்லிடலாம். என்ன ரோஜா, நம்ம வீட்டு முன்னாடி இவ்ளோ பெரிய ட்ரக் வந்திருக்கு, என்னவா இருக்கும்? வெயிட் பண்ணு லக்ஷா, என்னன்னு சொல்றேன். இங்கதான், எல்லாமே இங்கே இறக்கி வச்சிருங்க. ட்ரக் டிரைவர் எல்லா கிஃப்டையும் இங்கேயே இறக்கி வச்சிடுறாரு. என்னப்பா, யாருக்காக இவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இரு லக்ஷா, அப்பா வந்து சொல்லுவாங்க. லக்ஷா, இந்த எல்லா கிஃப்ட்ஸும் ரோஜாக்கு தான். ரோஜா இன்னைக்கு ஊருக்கு போறா இல்லையா, அதனாலதான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரோஜா ஊருக்கு எடுத்துட்டு போய் அதுல விளையாடட்டும். என்னது, இவ்ளோ டாய்ஸும் எனக்கா? எதுக்கு அங்கிள் இவ்ளோ வாங்கியிருக்கீங்க? என்ன யுக்தா, லக்ஷா வீட்ல இவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. என்னவா இருக்கும்? வா, போய் லக்ஷாவே கேட்கலாம். என்ன லக்ஷா, உங்க வீட்ல இவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல யுக்தா, ரோஜா இன்னைக்கு ஊருக்கு போறால, அதனாலதான் எங்க அப்பா இவ்ளோ கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னது, ரோஜா இன்னைக்கு ஊருக்கு போறாளா? ஏன் ரோஜா இன்னைக்கே போற? இல்ல யுக்தா, எங்க அம்மா ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போயிட்டு அடுத்த மாசம் வரேன். சரி வாங்க, அது வரைக்கும் நம்ம போய் விளையாடலாம். இரு ரோஜா, நானும் உனக்கு ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன்.
இந்தா ரோஜா, இதுதான் அந்த gift. இதையும் சேர்த்து ஊருக்கு எடுத்துட்டு போ. என்னம்மா இது, இத்தனை கிஃப்ட்டை நான் எப்படி எடுத்துட்டு பஸ்ல போறது? கவலைப்படாதம்மா, நாங்களே வந்து உணவை பஸ் வச்சு விடுறோம். அப்புறம் அங்க ரோஜாவோட அம்மா வந்து உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆண்டி, இந்த கிஃப்ட் எல்லாம் இங்க ஓபன் பண்ணி ஒரு தடவை இவங்க எல்லார் கூடயும் விளையாடுறேன், அப்புறம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடுறேன். வேண்டாம் ரோஜா, அதெல்லாம் உனக்காக தான். நீ ஊருக்கு எடுத்துட்டு போய் விளையாடு. ஆண்டி, யுக்தா லக்ஷா இங்கே தான் இருக்காங்க. அவங்க கூட விளையாட தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் ஆண்டி, இங்கே ஒரு தடவை விளையாண்டுட்டு போயிடுறேன். சரி ரோஜா, எல்லாமே விளையாண்டுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிரு. ரோஜா, ஒரு நிமிஷம். நாங்களும் உனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த கிஃப்ட். இதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த கிஃப்ட்டுக்காக. வாங்க நம்ம எல்லா கிஃப்ட்டையும் திறந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் கிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். என்ன இருக்கு உள்ள? ரொம்ப பெருசா இருக்கே. ஹை, இது என்ன புது மாதிரியா இருக்கே. இது மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இங்க பாரு ரோஜா, இதுதான் கேம் ஆஃப் மார்பிள்ஸ். இதுல இந்த கோலி குண்டெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இங்க மேல போட்டோம்னா கீழே வந்து விழுவும். எப்படி விழுதுன்னு பாரு. இங்க பாத்தியா, சூப்பரா இருக்கா? ஹை, இது என்ன லக்ஷயா, இப்படி விழுவுது? ஆமா, நம்ம ஃபோர்ஸா போட்டாதான் ஃபாஸ்டா வந்து கீழே விழுவும். இப்ப பாரு, கரெக்டா விழுந்துச்சா? இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. அந்த பக்கெட்ஸ்லாம் ரொம்ப குட்டி குட்டியா அழகா இருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட்டை ஓபன் பண்ணலாம். ஹை, இது என்ன மினி பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரியே இருக்கே. ஆமா யுக்தா, இது பாஸ்கெட் பால் மாதிரியே இருக்கே. எப்படி ஆனா இந்த பாக்ஸ்குள்ள போட்டிருக்காங்க? இது எவ்வளவு சின்னதா இருக்கே, எப்படி விளையாட முடியும்? இங்க பாரு யுக்தா, அவங்க தனித்தனியா கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அது எல்லாமே எடுத்து அசெம்பிள் பண்ணிக்கணும். ஆமா, அவங்க சூப்பரா பேக் பண்ணிருக்காங்கல்ல. இப்ப பாருங்க, நம்ம பாஸ்கெட் பால் கிரவுண்ட் ரெடி ஆயாச்சு. இப்ப நம்ம பால் அந்த பாஸ்கெட்ல போடலாம். இதுல இப்படி வச்சு பிரஸ் பண்ணி அடிக்கணுமா? ஓகே, நான் இதை போட்டு பாக்குறேன். இதுல பால் விழுதான்னு பாக்கலாம். ஹை, என் பால் போட்டது விழுந்துருச்சு. இப்ப நான் போட்டு பாக்குறேன்ப்பா. ஹை, பாருங்க, நானும் போட்டுட்டேன். அங்கிள், இந்த டாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்கெட் பால் ரொம்ப நல்லா விளையாடலாம் இதுல. அடுத்தது என்ன கிஃப்டா இருக்கும்? வாங்க இதையும் திறந்து பார்த்துடலாம். லக்ஷா, இது என்ன கிஃப்டா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ரோஜா, என்னவா இருக்கும்? எனக்கு தெரியலையே. ஹை, இந்த கேமா? இது எனக்கு தெரியும். இது சூப்பரா இருக்கும். நம்ம இந்த டாட் மேல இந்த 10 இது கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே லைனா அடுக்கிடணும். அப்புறம் இந்த பாலை வச்சு அடிச்சோம்னா எல்லாமே கீழே விழுந்துரும். ஆமா லக்ஷா, நான் இது டிவில பார்த்துருக்கேன். இப்பதான் தடவை இங்க வீட்லயே பார்க்குறேன். சரி, இப்ப நம்ம லைனா இது ஒன்னொன்னா வச்சிடலாம். அப்புறம் இந்த பால் எப்படி விழுவுதுன்னு பார்க்கலாம். ராம், உன்னால எல்லாமே போட முடியுமா ஒரே பால்ல? நான்லாம் ஒரே பால்ல எல்லாமே அடிச்சிருவேன். இரு ரோஜா, அப்படி இல்ல, நான் போட்டு காட்டுறேன் பாரு. எங்க ராம், நீ போட்டு காட்டு. எல்லாமே ஒரே பால்லே அடிச்சிடணும். இங்க பாத்தியா ரோஜா, எல்லாமே அடிச்சிட்டேன். வெறும் 2 தான் மிச்சம் இருக்கு. அட ஆமா, நல்லா அடிக்கிறே ராம். இப்ப பாரு, ஒண்ணு தான் மிச்சம் இருக்கு. அங்கிள், இந்த டாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்க இது வாங்கி கொடுத்ததுக்கு. சரி ரோஜா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்தது ஆண்டி என்ன gift கொடுத்திருக்காங்கன்னு திறந்து பார்க்கலாம். ஹாய், மிக்கி மவுஸ். இது என்ன ஜியோமெட்ரி பாக்ஸா, லஞ்ச் பாக்ஸா? திறந்து பார்க்கலாமா? இது பென்சில் பாக்ஸ். இங்க பாரு, பென்சில் எல்லாம் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க. அதை எடுத்துட்டு பாரு ரோஜா, கீழேயும் எதுவும் இருக்கு பாத்தியா? ஸ்கேலு, பென் எல்லாம் இருக்கு. ஹாய், இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை நான் என் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன். இப்போ நான் இதை எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் இந்த பவுச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. என்னோட ஃபேவரட் கலர். இதில் நான் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்குவேன். இந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இப்போ கடைசியாக யுக்தா, லக்ஷயா, ராம் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு திறந்து பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த க்யூட்டா இருக்கு. இந்த குட்டி டெடி பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்கு. இவங்க 3 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லக்ஷயா, சொல்ல மறந்துட்டேன். உள்ள ஒரு கூடை வச்சிருக்கேன், போய் கொண்டு வாமா. இந்த கூடையா பாட்டி? என்ன இருக்கு இதுல? திறந்து பாருங்க லக்ஷயா, இது உங்க எல்லாத்துக்காகவும் தான் வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அங்க முன்னாடி இதை வித்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கு தான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பாட்டி, எங்க எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நாங்க காசெல்லாம் போட்டு வச்சுக்குவோம். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரிம்மா, நேரமாச்சு, நாங்க இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். சரிம்மா, வாங்க போலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊருக்கு போகிற டைம் ஆயிடுச்சு. நான் உங்களை இன்னொரு நாள் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.